எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. ம். சரி, அதான் நெக்ஸ்ட் மந்த் வந்துருவான் ஊர்ல இருந்து. அவன் வந்ததுக்கு அப்புறம் நேர்ல ஒரு டைம் பார்த்துட்டு போலான்னு அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. ரொம்ப அதான். ரொம்ப சந்தோஷமா. ஆ. ம். எங்க பூஜா இன்னும் காணோம்? அவ வர நேரம் தான். தோ அவளே வந்துட்டாமா. வாம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் உனக்கு நாத்தனார் ஆக போறேம்மா. நாத்தனாரா? ஆமா, நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உனக்கு நாத்தனார் தானே. உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் சொன்னேனா? என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்ப கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு வெளியே போங்க. பூஜா, ஏம்மா இப்படி பேசுற? எதுவும் பேச வேணாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. பூஜா, சரி விடுங்கம்மா, அவங்க இப்போ ஏதோ கோவமா இருக்காங்க. நான் இப்போ கிளம்புறேன், அப்புறமா வரேம்மா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. பரவாயில்லம்மா, நான் வரேன். பூஜா, இப்ப ஏன் அவங்கள்ட்ட இப்படி பேசிட்டு இருக்க? மா, நான் பல தடவை சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு. நீங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பையன் போன இடத்துக்கே நான் போயிடுவேன். மா, ஹே, போவாதடா. புடிச்சா புடி. ஹே, ஓடாத. பிடிக்க முடியாதே. கால் வலிக்குது, நில்லுடா. வா வா புடி. ஏய் இங்க உட்காரு. எங்க இப்ப ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கீங்க? அவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. டேய் இங்க வாடா. அவ என்னடா கேட்டா? மா, அவ கேட்டதே கேட்டுட்டு இருக்காமா. அப்படி என்னதான்டா கேட்ட நீ? அவனுக்கு என்ன பிடிக்குமா இல்ல உங்களை பிடிக்குமான்னு கேட்டேன். அவளதான் பிடிக்கும்னு சொல்ல. அம்மா, நீங்களும் என்னம்மா அவன் கூட சேர்ந்துட்டு? நான் சீரியஸாவே கேக்குறேன். எங்க ரெண்டு பேர்ல யாரும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இங்க பாரு பூஜா, நமக்கு 2 குழந்தை பிறந்தா யாரை பிடிக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் உங்க 2 பேரையும் எனக்கு பிடிக்கும். நீங்க 2 பேருமே எனக்கு குழந்தை மாதிரி. ஹே பேசாம இரு. சொல்லுங்கம்மா. மா கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிட்டேன், இன்னொரு ½ அன் ஹவர்ல வந்துடுவேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா வா. சரிம்மா. கடவுளே. ஏய் வாமா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. எங்க பூஜாவே காணோம்? பூஜா உள்ளதா இருக்கா. பூஜா இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. ஹே வாடி, நாளைக்கு தான் வரேன்னு சொன்னேன். இல்லடி, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி, அதான் இன்னைக்கு இன்விடேஷன் வச்சுட்டு போயிடலாமேன்னு வந்தேன். சரி ரொம்ப சந்தோஷமா. ஆமா, மாப்பிள்ளை எந்த ஊரு? கோயம்புத்தூர் தாம்மா. ம். சரி, என்ன குடிக்கிற? டீயா காஃபியா? எதுனாலும் ஓகேடி. எப்படியும் நீ காஃபி தான் குடிப்ப. இரு எடுத்துட்டு வரேன். சரிடி. நீ வாமா உட்காரு. எங்க பூஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்லம்மா. கண்டிப்பா நடக்குமா, நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. எங்க ஆபீஸ்ல கூட ஒரு பையன் பூஜா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு தான் இவனை கண்டாவே பிடிக்கல. எரிஞ்சு எரிஞ்சு விழறா. அப்படியா? நல்ல பையனாமா? ரொம்ப நல்ல பையமா. எங்க ஆபீஸ்ல கூட அவன் பெருசா யார்கிட்டயும் வச்சுக்க மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். முக்கியமா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்ல. சரி சரி, இப்ப இதை பத்தி இங்க பேச வேணாம். நீ அவனோட நம்பரை எனக்கு அனுப்பு. ஓகேமா. தம்பி, நீங்க பூஜாவை விரும்புறீங்கன்னு ஸ்ரீ சொன்னான். ஆமாம் ஆண்டி, ம். தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ம். ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. எனக்காக அவங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? தம்பி, உங்களுக்கு பூஜாவை பத்தி தெரியுமோ தெரியாதோ, ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை. பூஜாவும் என் பையனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 1 வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா
திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் என் பையன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவளாவே இல்லைப்பா. நான் வாழ்கிறதுக்கு காரணமாவது என் பையன்தான். ஆனால் அவளுக்கு நாளைக்கு எனக்கே ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவளை யார் பார்த்துப்பா? அதனால்தான் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு இருக்கேன். நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அவள்கிட்ட பேசுகிறேன். என்னை நம்புங்க ஆண்டி, உங்கள் மருமகளை நான் நல்லா பார்த்துப்பேன். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். சரிப்பா. மா டேய் நீங்கியும் வந்துட்டியா? யார் கேட்டு வீட்டுக்குள்ள வந்த நீ இப்போ? நான் தான் வர சொன்னேன். கொஞ்சம் வந்து உட்காரு, உங்ககிட்ட பேசணும். மா இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவரை வர சொல்லியிருக்கேன். இந்த தம்பியை பார்த்தா நல்ல பையனா தெரியுது. நீ தான் உன் முடிவு சொல்லணுமா? சாரி பூஜா, நான் வேணும்னே உன்னை தொந்தரவு பண்ணல. நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன். அம்மா, நீ என் பையனை எவ்வளோ லவ் பண்ண, அவனோட பிரிவு உனக்கு எவ்வளோ வலியை கொடுத்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்காக அதையே நினச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. இதையும் கடந்து தானே போயாகணும். நீ அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு உன் சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். நீ கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆகணும்மா. இந்த தம்பி தான் இவ்வளோ சொல்கிறாப்ல இல்லை, முடிவு உன் கையில் தான்மா இருக்கு. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. எனக்கு ஒரு ஃபேமிலியில் ஒன்றா இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எனக்கும் ஒரு இடம் கிடைக்குமா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் யோசிச்சு சொல்றேன்.